வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிளட் ரிலேஷன்ஸ், கூட்டு குடும்பங்கள். இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வேர்டிங் கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுற ஒரு டாபிக். எந்த மாதிரி அப்படின்னா, நான் யார் தெரியுமா? என்ன யாரு? எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? யாரு? எங்க அம்மாவோட புருஷன். புதுசா இருக்கு. வேற எங்க அம்மா யார் தெரியுமா? அம்மா யாரு? எங்க அப்பாவோட பொண்டாட்டி. ஸோ டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்துட்டு லேட்டர் நம்ம சால்வ் பண்ணி அது ஒரு வீடியோவை போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மேப்பிங் த லாஜிக்கல் சர்க்கியூட். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன அப்படின்னா, கொஷின் படித்த உடனே எதுவும் டயக்ராம் இல்லாமல் நம்ம மனசுலேயே நம்ம எதுவும் சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னோம்னா வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எப்பயுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் டெக்னிக் வந்துட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். அந்த டயக்ராமுக்கு உண்டான டெக்னிக்ஸ் எப்படி எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சலாக இருக்கிறது. அது இல்லாமல் என்னென்ன வகையான ரிலேஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், என்னென்ன நேம்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் கொடுத்து குழப்பலாம் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த இதில் ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் கன்ஃபியூஷன் டு ஃபுல் மார்க்ஸ் இன் மினிட்ஸ். இதுக்கு என்னென்னா 3 சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்பேஸ் அண்ட் டைம். எந்த ஜென்ரேஷனில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சு அந்த டயக்ராமில் போடணும். அப்படி போட்டாலே வந்துட்டு அந்த கரெக்டான வேர்டிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு போட்டாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ரெண்டாவது, டீமிஸ்டிஃபைங் ரிலேஷனல் டெர்மினாலஜி. இப்போது மெட்டர்னல் கிராண்ட் மதர் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அது சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியலை, நம்ம ஒரு வேளை அவேராக இருக்கலை அப்படின்னா வந்துட்டு அது கன்ஃபியூஷன்லாம் ஆகும். அது மேபி ஆப்ஷனில் வரலாம். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கிராண்ட் மதர்னு மட்டும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, பட் அதில் கொஷினில் கேட்டிருக்கிறது வந்துட்டு மேபி மெட்டர்னல் கிராண்ட் மதரான்னு கூட இருக்கலாம். நம்ம போய் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி தப்பாக கொடுத்து தெரியாததுனால அந்த மாதிரி கூட ஆகலாம். அந்த மாதிரி இருக்கப்போ ரிலேஷனல் டெர்மினாலஜிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது நம்ம படித்து நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது வந்துட்டு டிராயிங் த ஃபெயில் சேஃப் ஃபேமிலி டயக்ராம். அந்த டயக்ராம் அந்த எப்படி போடணும் அப்படிங்கிறதும் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்பயுமே 3 ஜென்ரேஷன்ஸ் மேலேயும் 3 ஜென்ரேஷன்ஸ் கீழேயும் வர்ற மாதிரி வரைஞ்சிக்குவோம், பெட்டர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு எப்பயுமே நம்ம இருக்க மாதிரினா அந்த இப்போ யூஸ்வலி கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லூசி செட் இல்லைன்னா வந்துட்டு விஜய் செட் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. யார் அவங்க கொடுக்குறாங்களோ அவங்க செல்ஃப்னு வச்சுட்டு அவங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஜென்ரேஷன்ஸ் வர மாதிரி. 3 ஜென்ரேஷன்ஸ் அபவ்னா கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், 2 ஜென்ரேஷன்ஸ் அபவ்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், 1 ஜென்ரேஷன் அபவ்னா பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்ட், இன்லாஸ். அது வந்துட்டு அவங்க ஜென்ரேஷன் செல்ஃப். 1 ஜென்ரேஷன் பில்லோங்கிறப்ப அவங்களோட பொண்ணு பசங்க. அவங்களுக்கு 2 ஜென்ரேஷன் கீழே அப்படின்னா கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர். இந்த மாதிரி இப்படி வந்துட்டு டயக்ராம் போட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அடுத்து டெர்மினாலஜிஸ், எந்தெந்த ஜென்ரேஷன்ல எந்தெந்த நேம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட் கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் கிரேட் கிராண்ட் ஃபாதர். கிரேட் கிராண்ட் ஃபாதர்னா அப்பாவோட தாத்தா, மெட்டர்னல்னா அம்மாவோட தாத்தா. கிரேட் கிராண்ட் ஃபாதர் இன்லா, அதே மாதிரி ஃபீமேல் சைடில் கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், மெட்டர்னல் கிராண்ட் மதர். ஃபாதர், அங்கிள், மெட்டர்னல் அங்கிள், ஃபாதர் இன்லா, இதெல்லாமே 1 ஜென்ரேஷன் அபவ்ல. அடுத்து செல்ஃபில் ஹஸ்பண்ட், பிரதர், அந்த நம்ம ஜென்ரேஷனில் வர்றதில்ல. நம்ம ஜென்ரேஷன் மீன்ஸ் அந்த கொஷின் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அவங்க இதில் ஹஸ்பண்ட், பிரதர், கசின், பிரதர் இன்லா, இந்த இதெல்லாம் இந்த டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொல்கிறதுன்னா, இது தெரிஞ்சுது அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம கொஷினையும் சால்வ் பண்ண முடியும். நம்ம இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, டெர்மினாலஜிஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இதை ஒன்று பார்த்துக்கோங்க. சன், நெஃப்யூ, சன் இன்லா, டாட்டர், நீஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஜென்ரேஷன் கீழே கிராண்ட் சன், கிராண்ட் சன் இன்லா. அடுத்து அந்த நம்ம ஒரு லெவல், 2 லெவல், 3 லெவல்னு பார்த்தது அப்படியே வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஃபாதர் அப்படின்னா வந்துட்டு அப்பாவோட அப்பா வந்துட்டு கிராண்ட் ஃபாதர். அடுத்து மதர் ஆஃப் ஃபாதர், கிராண்ட் மதர்.
ஒய்ஃப் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வரும் கொஷின்ஸில். அடுத்து கிரேட் கிராண்ட் லெவல், இது கொஞ்சம் இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இந்த இதுலேயே அவங்களால கஷ்டமாக கேட்க முடியும். இந்த 2 ஜென்ரேஷன் அதை வச்சே கேட்க முடியும். 3வது ஜென்ரேஷனுக்கெல்லாம் போகணுன்னு மோஸ்ட்லி இது இல்லை, தேவையில்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சன் ஆஃப் சன், கிராண்ட் சன், இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தான். சன்ஸ் கிராண்ட் சன் ஆர் டாட்டர்ஸ் கிராண்ட் சன், கிரேட் கிராண்ட் சன். அடுத்து லேட்ரல் பிரான்ச்சஸ் அண்ட் இன்லாஸ், அதாவது பிளட்ல ரிலேஷனாக இல்லாமல் இப்போ மேரேஜஸ் மூலமாக நம்ம ரிலேஷனாக வர்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஒய்ஃப், ஃபாதர் ஆஃப் ஒய்ஃப், ஃபாதர் இன் லா, மதர் ஆஃப் ஒய்ஃப், மதர் இன் லா, பிரதர் ஆஃப் ஹஸ்பண்ட், பிரதர் இன் லா, இந்த மாதிரி. லேட்ரல் பிளட் கனெக்டர்ஸில் அவங்க நம்மளுக்கு டைரக்ட் பிளட் கனெக்டடாக இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு, நமக்கு கனெக்டடாக இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு அப்பாவுக்கு கனெக்டடாக இருப்பாங்க, அம்மாவுக்கு கனெக்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வந்துட்டு பிரதர் ஆஃப் ஃபாதர், அங்கிள், ஒய்ஃப் ஆஃப் அங்கிள், ஆண்ட், இந்த மாதிரி ரிலேஷன்ஸ். அடுத்து தி ஒன்லி ட்ராப், இந்த இது வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபாதர்ஸ் ஒன்லி சன், கிராண்ட் சன்ஸ் ஒன்லி சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்துட்டு இந்த மாதிரி வரலாம். ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் ஒன்லி சன் ஆர் டாட்டர் அப்படின்னா வந்துட்டு அவங்களே தான் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபாதர்ஸ் ஃபாதர் ஒன்லி சன்னா வந்துட்டு அப்பாவோட அப்பாவுக்கு ஒரே பையன் அப்படின்னா அது அப்பாவை தான் குறிக்குது. அடுத்து ஒன்லி டாட்டர் இன் லா ஆர் ஃபாதர், ஒன்லி டாட்டர் இன் லா ஆஃப் ஃபாதர்ஸ் ஃபாதர்னா நம்ம அம்மாவை தான் குறிக்குது. ஸ்டெப் ரிலேஷன்ஸில் வந்துட்டு செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் ஃபாதர், ஸ்டெப் மதர், சன் ஆஃப் செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் ஃபாதர், ஸ்டெப் பிரதர். அடுத்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்க கொஷின்ஸில் சன் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் ஒரு கிராண்ட் மதர் அப்படின்னா வந்துட்டு அது அப்பாவாகவும் இருக்கலாம், இல்லை அங்கிளாகவும் இருக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு சித்தப்பான்னு சொல்லலாம், பெரியப்பான்னு சொல்லலாம், இல்லை மாமான்னு சொல்லலாம். அடுத்து கிராண்ட் சன் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர், சன் ஆர் நெஃப்யூ. சிம்பிள்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் டயக்ராம் வரையும் போது அந்த நேம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க மற்றவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு. இதுதான் மேஜர். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் டெர்மினாலஜிஸ் தான். மேல்னா எப்பயுமே ப்ளஸ், யூனிவர்சல் சிம்பிள். இப்போ ப்ளஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மைனஸும் நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். ஃபீமேலுக்கு மைனஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஈக்குவல் மாதிரி போட்டு அதில் ஆரோ சிம்பிள் கொடுத்து ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து. அடுத்து சிப்ளிங்ஸ், பிரதரும் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் 2 பக்கமும் ஆரோ மார்க் மட்டும் போட்டுட்டு ப்ளஸ் ப்ளஸ். சிப்ளிங்ஸ், சிஸ்டர் 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மைனஸ்ன்னு போட்டு அதை ரவுண்ட் பண்ணி 2 பக்கமும் ஆரோ சிம்பிள். பிரதர் சிஸ்டர் அப்படின்னா அதுவே ப்ளஸ்ஸும் மைனஸும். பட் இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஈக்குவல் டு மாதிரி போட்டு அந்த இதில் ஆரோ சிம்பிள் போட்டிருக்காங்க டபுள் லைனில். அதுவே வந்துட்டு சிப்ளிங்ஸில் வந்துட்டு சிங்கிள் லைன் தான். ஏன்னா அதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அடுத்து எப்படி குறிக்கிறது அப்படின்னு, ஃபஸ்ட்டு ஃபாதருக்கு ப்ளஸ் போட்டாச்சு. அவங்களோட பையன் அப்படிங்கிறப்ப அங்கே இன்னொரு ஜென்ரேஷன் இப்படி கீழே வந்து சன் போட்டிருக்கு. இது இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு மேல் தான், இங்கேயும் மேல். அதே மாதிரி அப்பாவும் பொண்ணும் எப்படி குறிக்கிறது அப்படின்னா ப்ளஸ், அதுக்கு ஒரு ஜென்ரேஷன் கீழே வந்துட்டு மைனஸ் போட்டு ரவுண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து மதர் சன், மதருங்கிறப்ப மைனஸ் போட்டு ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் கீழே இருக்கிறதுனால இப்படி போட்டிருக்கு. அடுத்தது நம்ம இந்த இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா வந்துட்டு ஜெனரேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். யார் எந்த ஜென்ரேஷனில் வர்றாங்க, 0 ஜென்ரேஷனில் வர்றாங்களா, இல்லை ஒன்று மேலே வர்றாங்களா, ஒன்று கீழே வர்றாங்களா, அப்பா அம்மா இதில் வர்றாங்களா, இல்லை பேரம்பேத்தி இதில் வர்றாங்களா, அந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இல்லை கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அந்த ஜென்ரேஷனில் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்துட்டு என்ன ஐடென்டிஃபையர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னாலும் அது ஒன்று, செகண்ட் ஸ்டெப்பு. 3வது கனெக்டர்ஸ், யார் யாரோட எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு. இந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டடி. பிங்கி ஹூ இஸ் விக்டர்ஸ் டாட்டர்
பிங்கி ஹூ இஸ் விக்டர்ஸ் டாட்டர். இங்க பிளஸ் போட்டிருக்கு, இங்க மைனஸ் போட்டாச்சு. சே டு லூசி, லூசிட்ட பிங்கி சொல்றாங்க என்ன அப்படின்னா, யுவர் மதர் ரோசி, லூசியோட அம்மா ரோசி தான் வந்துட்டு இஸ் த யங்கஸ்ட் சிஸ்டர் ஆஃப் மை ஃபாதர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிங்கியோட அப்பாவுக்கு இவங்க தான் யங்கர் சிஸ்டர் ஆஃப் மை ஃபாதர். தங்கச்சின்னு சொல்றாங்க. யாருக்கு? என்னோட அப்பாவுக்கு உங்க அம்மா வந்துட்டு தங்கச்சி அப்படின்னு பிங்கி வந்துட்டு லூசிட்ட சொல்றாங்க. ஆல்சோ மை ஃபாதர் ஹூ இஸ் த தேர்ட் சைல்ட் ஆஃப் ஜோசப். இவங்க வந்துட்டு மூணாவது குழந்தை யாருக்கு? ஜோசப்க்கு. அப்ப ஜோசப்ங்கிறவங்க தான் வந்துட்டு கிராண்ட் ஃபாதர் லெவல்ல வந்துட்டாங்க. இன்னொன்னு, நம்ம இந்த இதுல வந்துட்டு ஜஸ்ட் ஜோசப்னு கொடுத்துருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு மேல் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடக்கூடாது. இது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் யூஸ்வலி வந்துட்டு ஜோசப்ங்கிறது வந்துட்டு மேல் நேம் தான் வரும். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அதையும் அசம்ஷன் பண்ணவே கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. இப்போ மூணாவதா ரோசி இருக்காங்க, விக்டர் வந்துட்டு அவங்களோட அண்ணன், மூணாவதா யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு இஸ் ஜோசப் ரிலேட்டட் டு லூசி? ஹவு இஸ் ஜோசப் ரிலேட்டட் டு லூசி? ஜோசப்ங்கிறவங்க வந்துட்டு லூசியோட கிராண்ட் ஃபாதர். ஓகே, இதே மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம மெட்டீரியலில் ஆட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ அண்ட் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.